படம் லோகேஷ் கனகராஜ் படம் இல்லை, ரஜினி அவ்வளோதான். ரஜினிக்காக போகலாம், வேறு எதுவும் படம் இல்லை. சூப்பரா இருக்கு தல. எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம் படத்தை. சும்மா போய் சொல்ல தலைவருக்காக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு படம். இது ஃப்ளாஷ்பேக் சீன் பிடிச்சிருந்தது. மாசா இருக்கு, செம்ம மாசா இருக்கு, செம்மையா இருக்கு ப்ரோ. பழைய மாதிரி மாதிரி தெரியல, வேற மாதிரி காட்டியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாம் அவங்க கேரக்டர் பக்காவாக பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே லாக் ஆகலை, எல்லாத்தையும் விரும்பி போச்சு. டைம் கொஞ்சம் ஸ்பீடாக, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் படம் இருந்தால் நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். செம்மையாக பண்ணியிருக்கு. வயசான மாதிரி தெரில, ஆனால் லுக்கு செம்மையாக இருக்கு. அப்படிலாம் இல்லை, பக்காவாக இருக்கு படம். எந்த இதுவும் லாகும் இல்லை. நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்கு. பெரிய படம்னாங்க, ஆனால் அப்படி எதுவுமே தெரியல. சூப்பராக இருக்கு, எல்லாமே சூப்பராக எடுத்திருக்காங்க. எல்லார் ஆக்டிங்குமே சூப்பராக இருக்கு. முக்கியமாக தலைவர் ஆக்டிங் செம்ம சூப்பர். எல்லாமே நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஸ்பீடாக போகுது, எல்லாம் நல்லா தான் இருக்கு. இதுவும் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. தலைவர் ஆக்டிங் செம்ம, ரொம்ப நாள் கழிச்சு நல்லா பார்த்தோம், ஜாலி. எல்லாமே நல்லா இருக்கு. முக்கியமாக அந்த இன்டர்வல் சீன்லாம் சூப்பர், அது மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் எல்லாருமே. நெகட்டிவ்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ, பார்த்த வரைக்குமே எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது சூப்பர், முக்கியமாக சொல்லலாம், அதான் சூப்பர், நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் உட்கார முடியல, செம்ம லெங்க்தாக இருந்தது. அது அவர் படம்னா ஒரு grip இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது தெரில ஏன் அந்த மாதிரி இப்படி இருக்குன்னு தெரில எனக்கு. அவரோட வீக்கஸ்ட் படம்னு நினைக்கிறேன். ஹை மூமெண்ட்ஸ் இருக்கு, ஆனால் சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை அவ்வளோ. அவர் எப்பயும் போல நல்லா தாங்க பண்ணியிருக்காரு. அவரை யூஸ் பண்ணுறது பொறுத்து தான், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை படம். சாங்ஸ் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான், பயங்கரமாக இருந்தது. மியூசிக் ஓகே, ஆனால் எனக்கு ஓகே. நான் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஓகே தான் அனிருத் மியூசிக். லோகேஷ் கனகராஜ் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், அதுதான் நான் சொல்கிறது. ரொம்ப லியோவே இதுக்கு பெட்டர்ன்ற மாதிரி தோணுது. படம் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டே ரிவ்யூ பார்த்து ஓரளவுக்கு மோசமாக இல்லை. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லைன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. லைக் குறை இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. எல்லாமே ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் அமீர் கான் வர சீன்லாம் கொஞ்சம் என்டர்டெய்னிங், எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, லேக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு லீனியராக போகுது. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா உபேந்திராவுக்கு வந்துட்டு நான் இன்னும் நிறைய இது வரும்னு நினச்சேன், பட் பண்ண ரோல் நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நிறைய பவர் ஹவுஸ் இன்னும் நிறைய வரும்னு நினச்சேன் அந்த பாட்டு. பட் நல்லா தேவையான நல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லைன்னா ஓரளவுக்கு நல்லா படம் நல்லா பெட்டராக இது வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் படம் வந்து அவர் நல்லா எடுக்கணும், அதுக்காக வாழ்த்துக்கள்ண்ணா. ஓகேண்ணா, ஓகேவா இருந்துச்சு. ஒரு டைம் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. படத்தில் தலைவரோட ஸ்டைல் குறையல, அதுக்காக பார்க்கலாம். ரஜினி சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா, அதில் எந்த மாற்றமும் இல்லைண்ணா. ஏன்னா எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அவங்க ரோல் நல்லா கொடுத்துருக்காங்க. இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கணும், கதை கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம்ண்ணா. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. அனிருத் சூப்பராக பண்ணியிருக்காரு, பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்குண்ணா. இது கதை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். லோகேஷ் கனகராஜ் அடுத்த படத்துக்கு வாழ்த்துக்கள்ண்ணா. சூப்பராக இருந்துச்சு. ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் தான். அருமையாக இருக்குது படம், சூப்பராக இருக்குது. அதெல்லாம் தெரியவே இல்லை, பயங்கரமாக இருக்காரு. நாகார்ஜுனா ப்ளஸ் உபேந்திரா சூப்பராக நடிச்சிருக்காங்க. சுருதி சூப்பர் ஆக்டிங். அப்படிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, சூப்பராக இருக்குது படம், சூப்பராக பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃபைட்டு சீனு, சண்டை, அவருடைய சீன்ஸ் சூப்பராக இருக்கு, விறுவிறுப்பாக தான் இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. நல்லா லோகேஷ் கனகராஜ் எப்படி போகிறோம், நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு, செம்மையாக தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்சியில் கனெக்ட் ஆகும்னு நினச்சேன், அந்த ஒரு வருத்தம் தான். மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபை தான் இருந்துச்சு. படம் பரவாயில்ல சார், ஒன்ஸ் பார்க்கலாம், அவ்வளோதான். ஒரே மாதிரி தான் இருக்குது சார். இது ஏற்கனவே அந்த ஜெயிலர் படம் மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுதான் பார்த்தது. கான்செப்ட்னா ஒரு கூலிங்கில் காப்பாற்றுறேன் அப்படின்றது தான் சொல்கிறாரு. ஸோ அவ்வளோவா ஆழமாக டெப்த்தாக இல்லை படம், அவ்வளோதான். ஏதோ மேலோட்டமாக பார்க்கலாம். பரவாயில்ல சார். இந்த வயசில் அவர் பண்ணுறது பெரிய விஷயந்தான். பரவாயில்ல, சூப்பர். அவருக்கு நடிப்பு பரவாயில்ல. அவர் நாகார்ஜுனா எனக்கு அவர் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் நல்லா நடிப்பார், ஆனால் அந்தளவுக்கு அவருக்கு கொஞ்சம் டெப்த்தாக கொடுக்கல நடிப்புன்றது தான் என்னுடைய கருத்து. மலையாள ஆக்டர் சூப்பராக பண்ணியிருக்காப்புல சார், நல்லா. ஓரளவுக்கு படம் பரவாயில்ல. அந்த கேரளா ஆக்டர் தான் கொஞ்சம் எனக்கு பிடிச்சி, நல்லா டெப்த்தாகவும் பண்ணியிருக்காரு, நல்லாவும் பண்ணியிருக்காரு. அது ஆக்சுவலி பார்க்க சூப்பர் சார். தலைவர் கலக்கிட்டாரு, எல்லாமே சூப்பர் சார். எல்லாம் தலைவர் செயல், எல்லாம் மாஸ். ஓகே சார், பார்க்கலாம். சூப்பராக இருக்குண்ணா. தலைவர் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. நைஸ்ண்ணா. நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. நைஸ் ப்ரோ, நைஸ்.